நாங்க மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம், மற்றவங்களாம் யாருமே எதுவுமே செய்யல என்பது போல சொல்வது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. சிறுபான்மை சமுதாய மக்கள் சவலை பிள்ளைகள், யார் தங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவர்களை கொண்டாடுவார்கள். அந்த வகையில கடந்த காலத்தில் அதிமுக அரசும் சரி திமுக அரசும் சரி பல்வேறு நலத்திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றை செய்வதற்கு வசதியாக கடந்த திமுக ஆட்சியில 40 கோடி ரூபாய் வரை ஒதுக்கி ஒரு மிகப்பெரிய ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு அங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியின் போது அந்த கோரிக்கையை நான் தான் அப்போது முன்வைத்தேன். அப்போது 15 கோடி ரூபாயை முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்கியிருந்தார்கள். அந்த 15 கோடியை 40 கோடி ரூபாய் உயர்த்தியது தளபதி முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்களுடைய அரசு என்பதை நான் குறிப்பிட விரும்பினேன். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய நம்முடைய காதர்மயின் சாஹிப் அவர்களுக்கு தகைசால் தமிழர் என்ற உயரிய விருதை அளித்து சிறப்பித்தது முந்தைய திராவிட மாடல் அரசு. நான் என்ன சொல்றேன்னா, முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும், நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க, அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்க மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம், மற்றவங்களாம் யாருமே எதுவுமே செய்யல என்பது போல சொல்வது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. அதே போன்று இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில திராவிட கட்சிகள் செய்த சாதனைகளை மறக்க முடியாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசில் அந்த 3.5% இடஒதுக்கீட்டுக்கு இன்னல் வருகின்ற போது சிறப்பான அரசாணையை வெளியிட்டதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் நான் சொல்வது, உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தல, வரவேற்கிறேன், பாராட்டுறேன், இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனா மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள், அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். நன்றி.